மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தான். தமிழக காவல்துறை மிக சிறப்பா ஸ்காட்லாந்துக்கு ஈக்குவலா வேலை செய்யறாங்கன்னு நம்ம முதல்வர் அவர்கள் பெருமையா சொல்லிட்டு வந்தாரு. பல்லடா அருகே ஒரு 3 தோட்டத்து நடுவுல கொலை செய்யப்பட்ட வழக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதை குற்றவாளி யாருன்னு இன்னைக்கு காவல்துறையினர் தனிப்படையை தேடி யாருமே இன்னும் இது வரைக்குமே குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருப்பூர் அந்த ஏரியாவில் குறவர் சமூகத்தினர் புகார் கொடுத்திருக்காங்க. அதாவது போலீஸ் எங்களை வலுக்கட்டாயமா குற்றத்தை ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சரணடையணும் அப்படின்ற மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டுற மாதிரி சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இன்னைக்கு நம்மளோட காவல்துறையோட இன்னைக்கு நம்ம ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் இது வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு அடிப்படை ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது நடத்தினாலும் கூட அதை சரியா நடத்த விடாம அதை அந்த அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கிற போலீஸ் துறையினர் இன்னைக்கு இந்த குற்றவாளிகள் யாருன்னு திணறாங்கன்னு தான் இன்னைக்கு பார்க்க. அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் நேத்து அதாவது உண்மையிலேயே செவிடங்காதுல சங்கூதன மாதிரி தான் சில விஷயம், இந்த மொழி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி அவ்வளவு விளக்கமா நேத்து ஒரு 1/2 மணி நேரம் விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது தமிழ் மொழி நம்மளோட கட்டாயம், அதே மாதிரி இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் விருப்பப்படி நீங்க எந்த ஒரு மொழி வேணாலும் கத்துக்கலான்னு தான் மத்திய அரசோட மும்மொழி கொள்கை. ஆனா இங்க இருக்கிறவங்க சீமான் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாள சந்திப்புல என்னென்னமோ அவரு பதில் அளிக்கிறாரு. ஒழுங்கா நீங்க ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன் அண்ணாமலை அவர்களே, என் புள்ள படிக்கிற மாதிரியா ஸ்கூல் இருக்கு, அது இருக்கா இது இருக்கா, ஏன் இவங்க என்னோட மக்கள் என்ன படிக்கணும்னு இந்தி படிக்கணும்னு கட்டாயம்னு எப்படி நீ சொல்லிடுவ, இந்தி கட்டாயம்னு யாருமே சொல்லலையன்ற மாதிரி அது மலுப்புற மாதிரி தான். ஏன்னா அவரோட பையன் எங்க படிக்கிறாருன்னு சொல்ல முடியலங்கிற பட்சத்துல அவர் மலுப்புறாருன்னு தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கப்படணும். இங்க மக்கள் மத்தியில அதாவது யாருமே இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னு தான். எல்லா மக்களுக்கு ஒரு நீதி, அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு நீதின்ற மாதிரி தான். எந்த ஒரு அரசியல்வாதியும் பையனும் வெளியில அதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ பிரைவேட் ஸ்கூல்ல அதை படிக்கிறாங்கிறது யதார்த்தமான உண்மை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லைங்கிறது நிஜம். ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன பிஜேபி ஆட்சியா இங்க நடக்குது தமிழகத்துல அந்த அளவுக்கு தமிழ் 10ஆம் வகுப்புல அந்த நிறைய மக்கள் தேர்வு எழுதுறதுக்கே வரலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா இதெல்லாம் யாரு, திராவிட மாடல் தானே, அதுக்கு எதிராக தான் அண்ணாமலை அவர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அண்ணாமலை அப்படி என்ன சொல்லிட்டாரு, அவரு ஹிந்தி இல்ல ஏதாவது ஒரு மொழியை உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி அவர் சொல்றதே தான், அதையே தான் அவர் சொல்றாரு. நான் என்னமோ மொழி படிச்சுட்டு போறேன், ஆமா என்னமோ மொழியை தான் படிக்க சொல்றாரு அவரு, ஹிந்தி படி. இல்லைன்னா இப்போ சிலர் சொல்லுவாங்க பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் போனோம்னா மலையாளம் இருந்தோன்னா மலையாள படி, இதே கர்நாடகா பார்டர் பக்கத்துல இருந்தோன்னா கர்நாடகா படி, தெலுங்கு பார்டர் பக்கத்துல இருந்தோன்னா தெலுங்கு படி. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒழிய இந்த மாதிரி எந்த இந்தி திணிப்புனோ எந்த விஷயத்தையும் அவர் இன்னும் சொல்லலை. ஆனா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமானெல்லாம் பெருமையா என்னமோ பெரிய அரசியல்வாதின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மக்களுக்கு ஒரு புரியாத பதில் அளிக்கும் போது ஏன் மழுப்புறாருன்ற மாதிரி இங்க கேள்விகள் வருது. ஒரு சரியான பதில் அவர் எதிர்கொள்ள முடியலையோ. ஏன்னா இங்க பொதுவா சீமான் அவர்கள் யார் கேள்வி கேட்டாலும் பதில் தெரியலன்னா ஏதாவது அவங்கள அதிட்டு வேற விதமா டைவெர்ட் பண்ணி ஒரு சவுண்டா பேசிட்டான்னா முன்னாடி பத்திரிகையாளர் அமைதியாயிருவாரு. அப்ப இந்த மாதிரி தான் அவங்க ஒரு பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி சும்மா சத்தம் போட்டு பேசி மக்கள் மத்தியில ஏதோ விழிப்பா ஏதோ எழுச்சியா பேசுற மாதிரி எத்தனை நாள் தான் ஏமாத்துறீங்கன்ற மாதிரி சில கேள்விகள் வருது. அண்ணாமலை அவர்கள் இந்த மும்மொழி கல்வி என்ன தவறுன்றது யாருமே இங்க சுட்டி காட்டுறது இல்லை. அங்க இந்தி படின்னு யாருமே சொல்லலை, ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சொல்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று படிக்கட்டுமே இருந்தா அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. ஆனா சீமான் அவர்கள் இந்த மாதிரி சொல்லும்போது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா பதில் சொல்லிட்டு போற மாதிரி மக்கள் மத்தியில் அதாவது ஏதோ ஒரு பரபரப்பு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கணும், டைம் பாஸ் பண்ணுறது தான் நம்ம இங்க பார்க்கப்பட வேண்டியணும். ஏன்னா இப்பேற்பட்ட கட்சி தலைவர் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா அண்ணாமலை அவர்கள் தவறா ஒன்றும் கேள்வி கேட்கலையன்ற மாதிரி தான் அங்க படணும். அவர் ஹிந்தி படிக்கவே சொல்லலையே, எனி லாங்குவேஜ் தானே படிக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னு. அடுத்ததா நம்ம இன்னைக்கு
பட்டியலின சமூக, அதாவது தலித் மக்களுக்கு எதிரான விஷயம் வந்து தமிழகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்குன்னு நிறைய ரஞ்சித் அவர்கள் எல்லாம் டிஎம்கே பார்த்து நிறைய குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மயிலாடுதுறையில வந்து 2 பேர் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க, அவங்களும் தலித்து தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தலித் மக்கள் வந்து பைக்ல போறவர் கூட கையை வெட்டியிருக்காங்க, நீ பைக்ல போறியடா அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தலித்துக்காக நான் இருக்கேன், நான் தான் தலைவன் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி தலைவர், இதுக்காக டிஎம்கேயா இல்ல ஆளுங்கட்சி தரப்புக்கு எதிராக எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுக்கலன்னு இங்க பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இருக்கும்போது இவங்க கூட்டணியில வந்துட்டு வரமாட்டாரோன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இதனாலதான் தலித் மக்களுக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லலையோ, அதாவது இவங்களுக்கு வந்து அநீதி நடக்கும்போது ஆளுங்கட்சி பத்தி கேட்கலையோன்ற நிறைய கேள்விகள் வருது. இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஆதவர் அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவர் வந்து சந்திச்சதை வந்து பெரிய பேச்சு பொருளா டிஎம்கே அவர்கள் கட்சி காரர்கள் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டாருன்னு சொன்னோம். ஆனா ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். விஜய்க்கு எதிராக வந்து திருமாவளவன் எந்த கருத்து சொல்லல. அதே மாதிரி அதிமுக கூட அந்த அளவுக்கு விமர்சிக்கலன்னு தான் நம்ம படணும். அதாவது ஆதரவாகவும் பண்ணல, விமர்சனமும் பண்ணலன்ற மாதிரி இங்க பார்க்கப்படணும். ஆனா ஆதவ அர்ஜுன் அவர்கள், ஜான் பாண்டியன், இன்னும் நிறைய இப்ப பிரசாந்த் கிஷோர் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட தான் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம இங்க பார்க்கப்படணும். ஏன்னா ஏடிஎம்கே கூட ஏதாவது ஒரு கூட்டணி வருமாங்கிற ஒரு கணக்கு இங்க நடந்துட்டு இருக்குன்னு இங்க பேசப்படுறாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாம். ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் தலைமையில வருவாங்களா இல்ல அதிமுக தலைமையில வருவாங்களான்ற மாதிரி கணக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு, அதாவது விஜய் அவர்கள் களத்திலேயே வரல, இருந்தாலும் அவருக்கு என்ன செல்வாக்கு ஏதுன்னு தெரியல. இருந்தாலும் சில இந்தியா டுடே இவங்க எல்லாம் சில வந்து கருத்து கணிப்பெல்லாம் விட்டுருந்தாங்க 20% மேல அப்படின்னு சொல்லி. அதிமுக ஒரு 30% இருக்கு, 2 சேர்ந்தானா ஒரு 50% மேல வருமோ. ஏன்னா அப்பதான் டிஎம்கே வந்து 52% என்னவோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்களை முறியடிச்சிடலான்ற மாதிரி நிறைய கணக்குகள். இப்ப திருமாவளவன் விசிகே வந்துட்டாலும், அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்துட்டாலும், விஜய் வந்தாலும், பிஜேபி அதிமுக 3 கட்சி சேர்ந்து பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க பேசப்படுறாங்க. ஆனா எது உண்மை என்னங்கிறது இன்னும் 10 மாசம் இருக்கு, எலெக்ஷன் போக போக தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. விஜய்க்கு வந்து பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே மத்திய அரசு ஏதோ ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் பிஜேபிக்கும். ஏன்னா பொதுவா இந்தியாவில் வந்து 2வது இடமோ என்னமோ அதிக வரி கட்டுற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதனால வந்து இந்த பிரிவு பாதுகாப்புங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா மத்திய அரசு வந்து என்ன பண்ணாலும் மத்திய அரசு கொடுத்தது வந்து ஒரு பெருந்தன்மைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து டிஎம்கே தான் ஒன்றியன்னு சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா இப்ப ஊடகம் நடத்துறவங்களுக்கு கூட ஒன்றியம் தான் பேசுவாங்க. டிஎம்கே கட்சி கொள்கை ஒன்றியன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஊடகம் ஏன் சொல்லணுன்ற மாதிரி. இப்போ அது மட்டும் இல்ல, 10 குறைக்கு விஜய் தாவைக்கு ஆரம்பிச்சு ஒன்றியன்னு சொல்ல போறாரு, சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏன் என்னன்னு யாருக்குமே ஒன்றும் புரியுறது இல்லை. இருந்தாலும் இங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா பாஜகவை தான் எதிர்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக யார் யார் நிக்கிறீங்களோ ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல நில்லுங்க, நாங்க தனித்து நிக்கிறோம். மக்களுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு வந்து அவங்க என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு அவங்களுக்கு ஃபுல் உரிமையை நம்ம கொடுக்குறோம். இன்னும் 1960 இருக்கிற மாதிரி இன்னும் இருந்துட்டு இருந்தோம்னா இந்த எதுவுமே இங்க சாத்தியப்படாது. இன்னும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏன் மூடுற அளவுக்கு வருது, ஏன் மரத்தடியில போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நிறைய கேள்விகள் அங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னி வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே கூட இந்த ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தி வந்து திணிக்கவே இல்லை. இந்தி ஒரு ஆப்ஷனா தான், இந்தி மட்டும் இல்லை, நீ என்ன வேணாலும் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல வந்து உருட்டப்படுற விஷயம் என்னன்னா அரசியலுக்காக தான், மக்கள் மத்தியில. ஏன்னா இந்த பொய்யான இந்த அரசு மும்மொழி கொள்கை, இந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா முந்தியெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சரியான ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். சீமான் மாதிரி ஒரு மொக்கத்தனமா பதில் சொல்லிட்டு போனோம்னா ஒண்ணுமே புரியாதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.